அனைவருக்கும் வணக்கம். இது யாதும் அறிவும் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி டாபிக் பார்த்திங்கன்னா வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளத்தில் எப்படி நீர் நிரப்புறாங்கன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மனித வடிவில் ஒரு சிலை இருக்குது பாருங்கள் தண்ணீரில். இது தண்ணீர் வரக்கூடிய பகுதி தான். அதாவது பார்த்திங்கன்னா அந்த மனிதன் வாய் திறந்த மாதிரி இருக்கும் அந்த சிலை. அதுபோல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் படுத்துக்கிட்டு வாய் திறந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் அந்த மூலையில் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே ஒரு இடத்துல இதே மாதிரி மனிதன் வாய் திறந்து இருக்கிற மாதிரியும், இன்னொன்று பார்த்திங்கன்னா முதல்ல வாய் திறந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இதே இன்னொரு மூலைக்கு போனோம்னா நம்ம மாரியம்மன் கோயிலுக்கு எய்த்தாப்பில் அந்த மூலையில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சிங்க வடிவில் ஒன்று இருக்கும். மொத்தம் 5 வழித்தடங்கள் இருக்குது. தண்ணி வரக்கூடிய 5 சுரங்கப்பாதை வழியீடுகள் இருக்குது. இது எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா சமீப காலமாக நம்ம தெப்பக்குளம் டு அண்ணா நகருக்கு போகிற பாலம் இருக்குல்ல, அது கீழே ஒரு தடுப்பணை அமைச்சு அதுலேருந்து தண்ணியை எடுத்து தண்ணீர் மோட்ரு வழியாக இந்த சுரங்கப்பாதை வழியாக தண்ணீர் நிரப்பிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள். அந்த வழித்தடம் மாறினோடனே அதுக்கப்புறம் பெரிய கிணறு அமைச்சு அதிலிருந்தும் தண்ணீர் அந்த மோட்ரு வழியாக தண்ணீர் நிரப்பிட்டு இருந்தாங்க. முன்னொரு காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம குருவிக்காரன் சாலை பாலம் இருக்குல்ல, அங்கே ஒரு தடுப்பணை அமைச்சு அங்கேருந்து கால்வாய் வெட்டி நீர் பாசனம் கிராமங்கள் தோறும் அனுப்புனாங்க. அந்த வழியில் வரும்போது ஒரு இடத்துல சுரங்கப்பாதை அமைச்சு அந்த வழியாக நம்ம தெப்பக்குளத்துக்கு நீர் நிரப்பினாங்க. அது போக பார்த்திங்கன்னா இன்னொரு வழித்தடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏவி பாலம். அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு தடுப்பு சுவர் அமைச்சு கால்வாய் வெட்டி இதே மாதிரி நீர் பாசனத்துக்காண்டி கிராமத்தோடு அனுப்பும்போது அந்த இடத்துலையும் ஒரு சுரங்கப்பாறை அமைச்சு அது வழியாக இங்கே நீர் நிரப்பியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வருடங்களாக ஏவி பாலத்துலேருந்து வருது. அங்கே ஒரு தடுப்பணை கட்டினாங்க. தடுப்பணை கட்டி அது அங்கன ஒரு மதுகு அமைச்சு அது வழியாக அந்த பழைய கால்வாயை இணைச்சு அது வழி அந்த வழியாக தண்ணீர் இந்த சுரங்கப்பாதைகளுக்கு நீர் நிரப்புறதுக்காண்டி இந்த சுரங்கப்பாதை வழியாக நீர் நிரப்புறாங்க. ரொம்ப ஒரு வித்தியாசமான வழித்தடம் தான் இது. நம்ம உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் இதை பற்றி காமிக்கிறேன் எந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு. நன்றி.